ஒரு பெரிய நீண்ட ஒரு கேள்வியை ஒரு சகோதரர் கேட்கறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரோட்ல இருந்து அஃப்ருதீன் அப்படின்றவங்க கேட்கறாங்க. ஒரு காலத்தில் அனைவரும் மதுஹப் கொள்கையில் இருந்தோம். பிறகு அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் பேணுவது இல்லை என்று சொல்லி விலகி வந்து விட்டோம். பிறகு தௌ ஜமாத்தில் இருந்தோம். அவர்களும் நான் பார்த்த வகையில் அதில் உள்ள மக்களுக்கு குர்ஆன் ஹதீஸை தாண்டி ஜமாத் என்ற சட்டம் சொல்கிறது என்று பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு ஜமாத்துல உள்ள ஜமாத் என்ன சட்டம் போட்டிருக்கு, ரூல்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு அதை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது இந்த ஜமாத்தை விட்டுவிட்டு எந்த ஜமாத்திற்கு போவது, இப்படி எத்தனை ஜமாத்திற்கு மாறி மாறி போவது, இல்லை அந்த ஜமாத்துக்குள்ளே இருந்து கொண்டு அவர்களை இது தவறு என்று சொல்லிக் கொண்டே வாழ்வதா என்று கேட்கிறேன். என்றால் இன்னும் பல ஊர்களில் எங்கள் மதுஹபில் இல்லாத ஊர்களும் நாங்கள் எந்த நல்லது கெட்டதுக்கும் போக மாட்டோம் என்று ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறார்கள். இந்த கேள்விக்கு தெளிவாக பதில் தாருங்கள். அதாவது அவருக்கு ஒரு பெரிய ஆதங்கத்தோட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஆரம்பத்துல நம்ம சுன்ன ஜமாத் கொள்கையில் இருந்தோம், மதுஹபுகளை ஃபாலோ பண்ணோம். பிறகு தப்பு, குர்ஆன் ஹதீஸ் தான் சரியானதுன்னு குர்ஆன் ஹதீஸ்க்குள்ள வந்தோம். குர்ஆன் ஹதீஸ்க்குள்ள வந்த பிறகு குர்ஆன் ஹதீஸை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதை தாண்டி ஜமாத்துடைய சட்டம் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து எத்தனை ஜமாத்துக்கு தான் மாறி மாறி போறது? இதே காலமெல்லாம் அப்படி ஜமாத்து விட்டு தாவி தாவி போயிட்டு இருக்கிறதா? ஊர்ல வந்து சரி இவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்ட்டு அது தப்ப சொல்லிக்கிட்டு அங்கேயே இருக்கலான்னு பார்த்தா அவங்க வந்து நீ குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் வாழ்ற அப்படின்னு நம்மள ஊரை விட்டு விலக்கி வைக்கிறாங்க. நல்லது கெட்டதுக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க. இப்ப நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தமிழகத்துல இதுக்கு ஒரு காலங்கள்ல பெரிய பிரச்சனையே இருந்துச்சு. இன்னைக்கு அது ரொம்ப சாதாரணமா ஆயிடுச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கன்னா இது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் தான், சில நிர்பந்தத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நிலைமெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கா அப்படின்னா பெரிய பிரச்சனையாக சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. ஆரம்பத்தில் நம்ம இருந்தோம், வெளியே வந்துட்டோம். அப்புறம் சட்டம் அதுன்னு நிர்பந்தம் வச்சாங்க. எல்லாம் பெருசு இல்லை, அல்லாஹ் ரசூல் தான் பெருசுன்னு நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம ஃபாலோ பண்ற விஷயங்கள்ல குர்ஆன் ஹதீஸை நான் பின்பற்றி கொண்டு நான் விரும்புகிற வகையில வாழ முடியுமா அப்படின்னா தமிழகத்தை பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது. உங்க ஊர்கள் அந்த பிரச்சனை இருக்கலாம், நல்லது கெட்டு வரமாட்டாங்க அப்படின்னா இப்போ மௌத்த அடக்கம் பண்றதுல இந்திய சட்டப்படி தமிழ்நாட்டுடைய உத்தரவின்படி, கோர்ட் உத்தரவின்படி எந்த முறைப்படியும் அடக்கம் செய்யலாம் அப்படின்ட்டு நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கு. உச்ச நீதிமன்றமா இருக்கட்டும், உயர் நீதிமன்றமா இருக்கட்டும், நீங்க அதை பத்திலாம் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பயம் இருக்கா, ஈரோட்ல அந்த மாதிரி இருக்குன்னா அங்க உள்ள தௌஹீத் மக்களை கூப்பிடலாம். ஜமாத்து சாராத எத்தனையோ தௌஹீத் அமைப்புகள் இருக்கு, அவங்கள கூப்பிடலாம். வெளியூர்ல இருந்து கூட அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தா அவங்கள கூப்பிட்டுக்கலாம். தாராளமா நீங்க மூத்த அடக்கம் பண்றதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடையே உங்களை அடக்கம் செய்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு பிறந்துருச்சு. அதெல்லாம் பயப்படாதீங்க. கல்யாணம் பண்றதுக்கான தஃப்தர் தேவையா கேட்டு பாருங்க. ஊரோட ஒத்து போய் தஃப்தர்ல வந்து பதிவு பண்ணாங்கன்னா ஓகே. இல்ல அப்படின்னு சொன்னா எல்லா அமைப்புகளையும் தஃப்தர் வச்சிருக்காங்க இன்னைக்கு. அன்னைக்கெல்லாம் ஊர் ஜமாத் தஃப்தரை தவிர வேற எந்த தஃப்தரும் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ அமைப்புகளை தஃப்தர் வச்சிருக்காங்க. தாராளமா கூப்பிட்டீங்கன்னா வந்து பதிவு செஞ்சுட்டு கல்யாணத்தை ஜாம் நடத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. மவுத்த அடக்கம் பண்ற ஒரு விஷயத்துல மட்டும்தான் சிக்கல் பிரச்சனையா இருக்கும். அது உங்க ஊர்ல அமைக்கப்படா சாதாரணமா பேசி சரி பண்ண முடிய வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இல்லை என்றால் சட்டப்படி போய் அதை போராடி அடக்கம் பண்ண வேண்டிய வாய்ப்பு இருந்தா மற்ற தௌஹீத் அமைப்புகளை, மற்ற பொது சகோதரர்களை தாராளமா கூப்பிட்டு நீங்க அடக்கம் பண்ணிக்கலாம். அங்கு இருந்து கொண்டே போராட முடியுமா, தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்த வாய்ப்பு இருக்கா, தாராளமா செய்யுங்க. அதுக்கான வாய்ப்பு இருந்தால் தாராளமா செய்யுங்க. கடந்த காலம் நம்ம அப்படித்தானே இருந்தோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி பார்த்தோம், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம், அவங்கள்ட்ட சொல்லி திருத்த பார்த்தோம், முடியவே இல்லை. ரொம்ப அடப்டா இருக்கிற காலங்கள்ல தான் நம்ம வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சுன்னத்துல் ஜமாத்துல என்ன சொல்றாங்க, நீங்க வந்து உள்ள வந்து தொழுதுக்குங்க, நீங்க தனி ஜமாத் வச்சுக்கிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க கபர்ஸ்தான்ல வந்து அடக்கம் பண்ணிங்க, எங்க பள்ளிவாசலே கல்யாணம் பண்ணுங்க, உங்களுக்கு தஃப்தர் தரோன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இப்போ சமீபமாக நம்ம தௌ ஜமாத்துல இருந்து வெளியே வந்த பிறகு கூட பல இடங்கள்ல பல இயக்கம் சாராதவர்கள், சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்தவர்கள்லாம் நமக்கு தஃப்தர் கொடுத்து திருமணங்கள்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதனால அதை பத்திலாம் நீங்க எதுவும் பயப்படாதீங்க. அல்லாஹ் மேல தவக்கல் வைத்து உறுதியாக இருங்கள். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். வலா தஹினு வலா தஹ்சனு வ அன்துமுல் ஆலவுன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலையும் படாதீங்க, அச்சமும் படாதீங்க. நீங்கள் உறுதி மிக்கவர்களாக ஈமானோடு இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளும் உதவியும் நமக்கு இருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கங்க இன்ஷா அல்லாஹ்.